السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يغفر الذنوب جميعا இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஸதகல்லாஹுல் அலீம். அருமையானவர்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மீது கொண்ட அன்பு, இரக்கம், ரஹ்மத் இந்த ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எம்மவர்களுக்கு தந்திருக்கிறான். அருமையானவர்களே, சகோதரர்களே, இந்த ரமதானுடைய காலத்தை அல்லாஹு தஆலா எமக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அந்த நசீபையும் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். அருமையானவர்களே, சகோதரர்களே, இந்த ரமதான் இது எவ்வளோ பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வினாடி கூட, ஒரு நிமிடம் கூட, கண் மூடி முழிக்கும் அளவு கூட இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு ஒரு காலமும் ஆசைப்பட்டது கிடையாது. அருமையானவர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்து வபல்லிக்னா ரமதான், ரமதானை அடையக்கூடிய, ரமதான் வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய, ரமதானில் இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அடைந்து கொண்ட ஒரு காலம் இருக்கும் என்றால், அருமையானவர்களே, அது ரமதானுடைய காலம் மாத்திரம்தான். அருமையானவர்களே, சகோதரர்களே, இந்த ரமதானுடைய பெருமதியை, இந்த ரமதானுடைய சிறப்பை, கண்ணியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரே ஒரு வார்த்தையில் விளங்க வைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வருவதற்கு முன்னால் ஒரு குத்துபா செய்தார்கள். அந்த குத்துபாவில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கது அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன், ஒரு மகத்தான, ஒரு கண்ணியமான, ஒரு சிறப்பான ஒரு மாதம் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, சகோதரர்களே, அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய பெருமதியை உம்மத்துக்கு விளங்க வைத்தார்கள். அருமையானவர்களே, சகோதரர்களே, அதீம் என்ற வார்த்தை அது அல்லாஹ் அவனுடைய 99 நாமங்களில் ஒரு நாமமாக சேர்த்திருக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஷிர்க்கை பற்றி, இணை வைப்பை பற்றி பேசும்போது, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் என்ற பாவம், இணை வைப்பென்ற பாவம் இருக்கிறதே, லதுல்முன் அதீம், அது மிக பெரும் பாவம். எவ்வளோ பெரிய பாவம்! அதீம், அந்த ஷிர்க் என்ற பாவத்தை விட, அந்த இணை வைப்பென்ற பாவத்தை விட ஒரு பாவம் வேறு எதுவும் கிடையாது. அந்த பாவத்தை மிகைக்க ஒரு பாவம் கிடையாது. அதற்குத்தான் அதீம் என்ற வார்த்தை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போல அல்லாஹ் குர்ஆனில் ரசூலுல்லாஹுடைய குணத்தை பற்றி, பண்பை பற்றி பேசும்போது, இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே, நாயகமே, நீங்கள் மிக பெரும் நற்குணத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் மிக பெரும் குணமுடையவர்களாக, நல்ல நற்குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய நற்குணம்! கியாமத் பரியந்தம் உங்களை விட நற்குணத்தில் மிகைக்க ஒரு மனிதர் வரப்போவது கிடையாது. அதற்குத்தான் அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது. அருமையானவர்களே, சகோதரர்களே, அதே அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
கது அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன், மிக மகத்தான ஒரு மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இது எவ்வளோ மகத்தான மாதம், எவ்வளோ சிறப்பான மாதம். அதீம், இதைவிட சிறப்பான கண்ணியமான மகத்தான ஒரு மாதம் வேறு எதுவும் கிடையாது. அருமையானவர்களே, சகோதரர்களே, இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா 3 கட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிறான். அதில் முதலாவது கட்டம், முதலாவது பத்து, அது ரஹ்மத்துடைய பத்து. இன்றைய நாளுடன் அந்த ரஹ்மத்துடைய பத்தை விட்டும் நாளும் நீங்களும் கடந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சகோதரர்களே, அந்த ரஹ்மத்துடைய பத்தின் கடைசி நாளில், இறுதியாவது நாளில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம், இந்த ரஹ்மத்துடைய பத்தில் நானும் நீங்களும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவர்களுடன் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். இந்த ரஹ்மத்துடைய பத்தில் என்னுடைய மனைவியுடன் நான் எவ்வளவு இரக்கமாக நடந்திருக்கிறேன், என்னுடைய பெற்றோர்களுடன் நான் எவ்வளவு அன்பாக இரக்கமாக நடந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடன், என்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடன், ஏனைய சிறு பிள்ளைகளுடன், அல்லாஹுடைய படைப்பினங்களுடன், இப்படி ஒவ்வொரு உயிரினங்களோடும் நானும் நீங்களும் எப்படி எந்த அளவு இரக்கமாக அன்பாக நடந்திருக்கிறோம். அருமையானவர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யர்ஹமூ மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுடன் நீங்கள் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானில் உள்ள வானவர்கள் மலாயிக்காமார்கள் உங்களுடன் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வார்கள் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, சகோதரர்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ என்னை நபியாக்குவதற்கு என்ன காரணம்? இந்த ஊரில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், என்னை விட அழகில் கூடியவர்கள், அந்தஸ்தில் கூடியவர்கள், ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள், சொத்து செல்வம் உள்ளவர்கள், பேச்சாற்றல் உள்ளவர்கள். அல்லாஹ், இது எதுவும் என்கிட்ட இல்லையே. அழகில்லை, ஆற்றல் இல்லை, அதிகாரம் இல்லை, பட்டம் பதவி இல்லை, சொத்து செல்வம் இல்லை, நல்ல பேச்சு இல்லை, வாய் கொன்னலான பேச்சு, இவ்வளோ இருக்க ஏன் யா அல்லாஹ் நீ என்ன நபியாக ஆக்கணும்? அருமையானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னான், மூசா, உமக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு நாள் நீங்கள் ஆடு மேய்த்து கொண்டு செல்கிறீர்கள். அந்த நேரம் உங்களுடைய ஆட்டிலிருந்து ஒரு குட்டி ஆடு அந்த ஆட்டு மந்தையை விட்டு விலகி தனியாக ஓட ஆரம்பிக்குது. நீங்களும் ஓடுறீங்க, ஆடும் ஓடுது, நீங்களும் ஓடுறீங்க, ஆடும் ஓடுது. அந்த ஆட்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, ஆடு பஞ்சமும் இல்லை, ஆடு உங்களிடத்தில் பட்டி கணக்கில் இருக்குது. அப்படி இருந்தும் அந்த ஒரு குட்டி ஆட்டை பிடிக்க ஓடுறீங்க. ஓடி 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 அந்த ஆடு கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கில் விழப்போகுது. அந்த ஆட்டை தூக்கி நீங்கள் முத்தமிட்டு அந்த ஆட்டுடைய தாயோடு அந்த ஆட்டை சேர்த்துடுறீங்க. மூசா, அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், மூசா, அந்த நாள் தான் இந்த மூசா தான் இந்த கவுமுக்குரிய, இந்த கூட்டத்துக்குரிய நபி என்று நான் முடிவெடுத்த நாள். அருமையானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் அது மிக விசாலமானது. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த ரமதானுடைய காலத்தை, இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் செய்த ஏதோ ஒரு நலவு ரப்புக்கு விருப்பமாக இருந்திருக்கும். நான் செய்த ஒரு சதக்கா, அல்லாஹ் அதனை விரும்பியிருப்பான். நான் செய்த ஒரு இரகசியமான அமல், அது ரப்புக்கு விருப்பமான அமலாக இருந்திருக்கும். நான் செய்த ஒரு ஹைரான ஒரு நலவான விடயம், அது ரப்புக்கு விருப்பமானதாக இருந்திருக்கும். அதனுடைய பரக்கத்து தான், அதனுடைய ரஹ்மத்து தான் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வருடத்துடைய ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அருமையானவர்களே, சகோதரர்களே, இன்றுடன் இந்த ரஹ்மத்துடைய பத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து மக்ஃபிரத்துடைய பத்தில் காலெடுத்து வைக்கிறோம். அருமையானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத் அது எவ்வளவு விசாலமானதோ அதே போல அல்லாஹுடைய மக்ஃபிரத்தும் மிக விசாலமானது, அது எல்லையற்றது. சிலர் சொல்லுவார்கள், அல்லாஹுடைய மக்ஃபிரத், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு அது தாயுடைய மன்னிப்பை விட, தாயுடைய இரக்கத்தை விட
70 மடங்கு பெரியது, 70 மடங்கு விசாலம் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே சகோதரர்களே, நாம் சொல்லுகிறோம் 70 மடங்கு அல்ல, 70,000 மடங்கு பெரியது, 70,000 மடங்கு விசாலமானது என்று சொன்னாலும் அதுவும் மிகைப்பாகாது. அருமையானவர்களே சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃபிரவுன் எவ்வளோ பெரிய காஃபிர், எவ்வளோ பெரிய கொடூரமான ஆட்சி செய்தவன், எவ்வளோ கெட்டவன் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். உலமாக்களிடத்தில் கருத்து வேறுபாடு கூட இருக்கிறது. ஷைத்தான் பெரிய காஃபிரா, ஃபிரவுன் பெரிய காஃபிரா? சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஷைத்தான் தான் பெரிய காஃபிர் என்று. இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஃபிரவுன் தான் மிக பெரும் காஃபிர். ஏன் தெரியுமா? ஷைத்தான் ஒரு நாளும் அல்லாஹை விட நான் தான் அல்லாஹ் என்று, நான் தான் ரப் என்று சொன்னது கிடையாது. ஆனால் ஃபிரவுன் சொன்னான் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்புக்கே பெரிய ரப்பு என்று ஃபிரவுன் சொன்னான். ஆக சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஷைத்தானை விட ஃபிரவுன் தான் பெரும் காஃபிர் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே சகோதரர்களே, இந்த ஃபிரவுனை மன்னிப்பதற்கு கூட, இந்த ஃபிரவுனை சுருக்கவாதியாக ஆக்குவதற்கு கூட அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 9 விதமான சோதனைகள் மூலமாக சோதித்து அந்த ஃபிரவுனை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்கிறான். அருமையானவர்களே சகோதரர்களே, அவனுடைய கடைசி சோதனை தான் அந்த நைல் நதியில் அந்த ஃபிரவுன் மூழ்கடிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலும் ஃபிரவுன் சொன்ன வார்த்தை ஆமன்து பிரப்பி ஹாரூன வ மூசா, மூசா ஹாரூனுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். அருமையானவர்களே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் மூசாவிடம் சொல்லுகிறான், மூசா அந்த சந்தர்ப்பத்தில் ஃபிரவுன் ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று நேரடியாக என்னை கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் ஃபிரவுன் ஈமான் கொண்டிருந்தால் நான் அந்த நேரமும் ஃபிரவுனை மன்னிக்க தயாராகத்தான் இருந்தேன் மூசா என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிரத், அவனுடைய பாவ மன்னிப்பு மிக விசாலமானது, அது எல்லையற்றது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும் காரூன், இன்ன காரூன கானமின் கௌமி மூசா, காரூனும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் ஒருத்தந்தான். அருமையானவர்களே சகோதரர்களே, நானும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிறோம் காரூன் பெரும் ஒரு காஃபிர், ஃபிரவுனை போன்று ஒரு கொடியவன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் அப்படி கிடையாது. அருமையானவர்களே சகோதரர்களே, அந்த காரூன் உண்மையிலே என்னை விட உங்களை விட ஈமானில் பலம் மிக்கவன், எம்மை விட ஈமானில் உயர்ந்தவன். ஏன் தெரியுமா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடன் முனாஜா செய்ய போகும்போதே, அல்லாஹுடன் பேச போகும்போதே 70 பேரை தன்னுடைய கூட்டத்திலிருந்து 70 நபர்களை தன்னுடன் கூட்டிக் கொண்டு போனார்கள். அருமையானவர்களே சகோதரர்களே, அந்த 70 பேரில் காரூனும் ஒருத்தனாக இருக்கிறான். தௌராத் வேதத்தை ஹஜ்ரத் மூசா ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்ததாக மிக அழகான முறையில், மிக அழகாக குர்ஆன் ஓதுவதை போன்று மிக முரத்தலான முறையில் ஓதக்கூடிய அளவுக்கு தௌராத்துடைய வேதத்தில் காரூன் காரியாக இருந்தான். காரூனுக்கு என்ன நடந்தது? காரூனுடைய பிரச்சனை என்ன? அருமையானவர்களே சகோதரர்களே, காரூனுடைய பிரச்சனை என்னண்டா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு விதமான வஞ்சகம், ஒரு விதமான பொறாமை, ஒரு விதமான குரோதம் இருந்தது. என்னிடத்தில் அழகு இருக்குது, ஆற்றல் இருக்கிறது, சொத்து செல்வம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, பட்டம் பதவி இருக்கிறது, இது எல்லாம் என்னிடத்தில் இருக்குது. ஒன்றுமில்லாத மூசாவுக்கு அல்லாஹ் நுபுவத்துடைய சந்தர்ப்பத்தை, நுபுவத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி ஒரு விதமான குரோதம். அருமையானவர்களே சகோதரர்களே, உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள், துன்யாவுடைய விடயத்தில் மாத்திரம் குரோதம் வஞ்சகம் வாரது ஆபத்து கிடையாது. தீனுடைய விடயத்தில் குரோதம், தீனுடைய விடயத்தில் வஞ்சகம் வாரதும் பொறாமை வாரதும் அதுவும் ஆபத்து தான். ஹாரூனுக்கு வந்தது தீனுடைய விடயத்தில் குரோதம், தீனுடைய விடயத்தில் பொறாமை. நான் இருக்க மூசா நபியாக ஆகுவதா? அருமையானவர்களே சகோதரர்களே, அதே போன்று நாங்களும் தீனுடைய விடயத்தில் பொறாமை கொள்வது, தீனுடைய விடயத்தில் வஞ்சகம் கொள்வது, அது எங்களுக்கு பாதகமாக, எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது. நான் இருக்க
அவர் தொழுகை நடத்துவதா, நான் இருக்க அவர் இமாம செய்வதா, நான் இருக்க அவர் பயான் செய்வதா, நான் இருக்க அவர் தலைமைத்துவத்தில் உட்காருவதா? அருமையானவர்களே, சகோதரர்களே, தீனுடைய விடயத்தில் பொறாமை கொள்வது, தீனுடைய விடயத்தில் வஞ்சகம் கொள்வதும் எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்று உலமாக்கள் இந்த காரூனுடைய சம்பவத்திலிருந்து எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறார்கள். அருமையானவர்களே, சகோதரர்களே, இப்போ காரூனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு விதமான கோபம், வஞ்சகம். இப்போ பனு இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னான், இந்த மக்களுக்காக, என்னுடைய கூட்டத்துக்காக ஒரு பயான் செய்யுங்க மூசா. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எழும்பி பயான் செய்கிறாங்க. என்ன பயான் செய்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்கிறாங்க, களவெடுப்பவர்களுடைய கை வெட்டப்பட வேண்டும், திருமணம் செய்து ஜினா செய்தவர்களுக்கு கல்லடித்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்யாமல் ஜினா செய்பவர்களுக்கு கசையடி அடிக்க வேண்டும் என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு பயான் செய்கிறார்கள். இப்போ காரூன் எழும்பி கேட்கிறான், மூசா, நீங்கள் ஜினா செஞ்சாலும் அதே தண்டனை தானா? ஓ, நான் செஞ்சாலும் அதே தண்டனை தான். அப்போ நீங்கள் ஜினா செஞ்சிருக்கிறீங்களாமே, நான் ஜினா செஞ்சேனா? யார் சொன்னது? ஒரு பெண்மணி எழுப்புறான் காரூன். இந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்கள் இந்த பெண்ணோட ஜினா செஞ்சிருக்கிறீங்களாமே. அந்த பெண்மணிக்கு ஹஜரத் மூசாவை பார்த்தத்தோட பயம் வருகுது, பீதி வருகுது. இப்போ அந்த பெண்மணி குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாள். வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக அந்த பொய்யை, அந்த அவதூறை மூசாவின் மீது இட்டு கட்டுவதற்கு நான் தயாரில்லை, காரூன் தான் என்னை அவ்வாறு சொல்லச் சொன்னார் என்பதாக அந்த பெண்மணி உண்மையை ஏற்றுக்கொள்கிறாள். அருமையானவர்களே, சகோதரர்களே, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆத்திரம் அடைகிறார்கள், கோபம் அடைகிறார்கள். இப்போ ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த காரூனை நீ தண்டிச்சிரியா அல்லாஹ், உன்னுடைய பிடியால் பிடித்திரியா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், மூசா, இந்த பூமியை உங்களுக்கு நான் வசப்படுத்தி தந்திருக்கிறேன், இந்த பூமிக்கு நீங்கள் எதை கட்டளையிடுகிறீர்களோ அதை இந்த பூமி செய்யும் மூசா என்று சொல்கிறான். அருமையானவர்களே, சகோதரர்களே, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமியிடத்தில் கட்டளையிடுகிறார்கள், பூமியே, காரூனை அவனுடைய காலால் இறுக்கமாக பிடித்துக்கொள் என்பதாக. பூமி காரூனுடைய காலை பிடித்து கொள்கிறது, கண்டைக்கால் வரைக்கும் பிடிக்கிறது. அருமையானவர்களே, சகோதரர்களே, இப்போது காரூன் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான், மூசா, மன்னித்து விடுங்கள், இதற்கு பிறகு இப்படி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன், மன்னித்து விடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கல்ல, திரும்பவும் பூமிக்கு கட்டளையிடுகிறார்கள். முழங்கால் வரைக்கும் உள்வாங்கப்படுகிறான், திரும்பவும் கட்டளையிடுகிறார்கள். இடுப்பு வரைக்கும் உள்வாங்கப்படுகிறான், திரும்பவும் கட்டளையிடுகிறார்கள். தொண்டை குழி வரைக்கும் கட்டளையிடுகிறான். அருமையானவர்களே, சகோதரர்களே, தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த கட்டத்திற்குள் காரூன் கிட்டத்தட்ட ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 70 தடவை மன்னிப்பு கேட்டிருப்பான். ஒரு தடவை கூட ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காரூனை மன்னிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா, காரூன் உங்களிடத்தில் 70 தடவை மன்னிப்பு கேட்டான், நீங்கள் மன்னிக்கவில்லை. ஆனால் அந்த 70 தடவையில் ஒரு தடவையாவது என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நான் காரூனை மன்னித்திருப்பேன் மூசா என்பதாக அல்லாஹு தஆலா ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்படுத்துகிறான். அருமையானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மன்னிப்பு, அல்லாஹுடைய மக்ஃபிரத் அது மிக விசாலமானது. எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், பனு இஸ்ரவேலர்கள் ஒரு மனிதன் 99 கொலை செய்திருக்கிறான். ஒரு ஆபிதிடம் போய் செல்லுகிறான், ஒரு ஆபிதிடம் சென்று செல்லுகிறான், 99 கொலை செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? 99 கொலை செய்த உன்னை அல்லாஹ் எப்படி மன்னிக்கப் போகிறான்? அவரையும் கொன்று 100 கொலையாக பூர்த்தி செய்து விடுகிறான். அருமையானவர்களே, சகோதரர்களே, இப்போ ஒரு ஆலிமிடம் சென்று கேட்கிறான், 100 கொலை செய்திருக்கிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? அந்த ஆலிம் சொல்லுகிறார், உன்னை அல்லாஹ் மன்னித்தே ஆகுவான், உனக்கு மன்னிப்பு இருக்கிறது. அல்லாஹுடைய மன்னிப்பு, அல்லாஹுடைய மக்ஃபிரத் அது மிக விசாலமானது. ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலை, நீ இருக்கக்கூடிய இந்த சூழலை மாற்றிக்கொள்ள வேண்டும், நீ இருக்கக்கூடிய இந்த ஊரிலிருந்து நீ அப்புறப்பட வேண்டும், நீ வேற ஊருக்கு சென்று உன்னுடைய சூழலை சரி செய்ய வேண்டும் என்று அந்த ஆலிம் சொல்ல, அந்த கொலை செய்த கொலையாளி
இப்போ பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே சகோதரர்களே, அந்த பிரயாணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுடைய அஜல் நெருங்கிவிட்டது. அந்த மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. இப்போ அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக ரஹ்மத்துடைய மலக்கும் வந்திருக்கிறார், அஸாபுடைய மலக்கும் வந்திருக்கிறார். 2 மலக்குகளுக்கு மத்தியில் வாக்குவாதம் நடைபெறுகிறது. 100 கொலை செய்த மனிதன் அஸாபுடைய மலக்கு சொல்கிறார், நான் தான் இவனுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். ரஹ்மத்துடைய மலக்கு சொல்கிறார், அவன் 100 கொலை செய்தாலும் அல்லாஹுடைய தௌபாவின் பக்கம், அல்லாஹுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் அவன் காலெடுத்து வைத்து விட்டான். இதற்கு பிறகு ரஹ்மத்துடைய மலக்கு சொல்கிறார், நான் தான் அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். அருமையானவர்களே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அந்த மனிதனுக்குரிய தீர்ப்பை முடிவு செய்கிறான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இந்த மனிதன் வந்த தூரத்தை விட போக இருக்கும் தூரம் அதிகமாக இருந்தால் அஸாபுடைய மலக்கை அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுங்கள். வந்த தூரத்தை விட போக இருக்கும் தூரம் குறைவானதாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்கு கைப்பற்றுங்கள். அருமையானவர்களே சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உண்மையில் அந்த மனிதன் வந்த தூரத்தை விட போக இருக்கும் தூரம்தான் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவன் வந்த தூரத்தை வந்த பூமிக்கு கட்டளையிடுகிறான். பூமியை விசாலமாக வந்த பூமி, வந்த இடம், வந்த தூரம் விசாலமாகிறது. வந்த தூரம் அதிகமாகி போக இருக்கும் தூரத்தை சுருக்குமாக சொல்லுகிறான். அருமையானவர்களே சகோதரர்களே, போக இருக்கும் தூரம் சுருங்குகிறது. ஆக ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றி செல்கிறார்கள். அருமையானவர்களே சகோதரர்களே, 100 கொலை செய்த மனிதன் கூட நான் திருந்த வேண்டுமென்று முடிவெடுத்தது மாத்திரம்தான், வேறு எந்த அமலும் செய்யல, வேறு எந்த இபாதத்தும் செய்யல, விடிய விடிய தஹஜ்ஜுத் தொழல்ல, லட்சக்கணக்கில் சதக்கா கொடுக்கல. அருமையானவர்களே சகோதரர்களே, குர்ஆனுக்கு மேலே குர்ஆன் ஓதல்ல. அருமையானவர்களே சகோதரர்களே, அல்லாஹுடைய தௌபாவை, அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை நாடி கால் எடுத்து வைத்தது மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை கூட மன்னித்து அவனுடைய மேலான சுவர்க்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறான். அருமையானவர்களே சகோதரர்களே, நானும் நீங்களும் ரமதானுடைய காலத்தை அடைந்து ரஹ்மத்துடைய பத்தை கடந்து மக்ஃபிரத்துடைய பத்தில் காலெடுத்து வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த ரமதானின் முடிவெடுப்போம். இந்த ரமதானில் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை நான் அடைந்துதான் ஆகிறது. அல்லாஹுடைய மக்ஃபிரத் இல்லாமல், அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அடையாமல் இந்த ரமதான் என்னை விட்டு செல்லக்கூடாதென்று நானும் நீங்களும் முடிவெடுப்போம். அல்லாஹு தஆலா இந்த ரஹ்மத்துடைய, இந்த மக்ஃபிரத்துடைய காலத்தில் அவனுடைய மக்ஃபிரத்தை அடைந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.